ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கழுத்தில் போட்டிருக்கும் சங்கிலிகளை பறித்து கொண்டு பறந்து போகிறவர்கள் இப்போது சங்கிலி போல கோர்த்து கொண்டு போகும் ரயிலிலேயே கைவரிசை காட்டத் தொடங்கிவிட்டார். ஓடும் ரயிலிலேயே ஓட்டை போட முடியும் என்னும் அளவுக்கு ஓட்டை போட்டு நோட்டை ஆட்டை போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இனி என்ன செய்வது? நோட்டில் சிரித்து கொண்டிருக்கும் அண்ணல் காந்தியடிகள் என்ன நினைப்பார்? இப்படித்தான் அறிவு சுரங்கமாக காட்சியளிக்கும் இடிதாங்கியின் மூளையை கூட ஓட்டை போட்டு உறிஞ்சி விடலாம் என்று மாற்றுக் கட்சியினர் கொள்ளையர்களை ஏவி விட்டார்கள். நடந்ததா? ஜிக்கு புக்கு என்று சலசலத்து கொண்டிருக்கும் ரயிலில் ஓட்டை போடலாம். அதே போல சலசலத்து கொண்டிருக்கும் இந்த பணங்காட்டு நரியின் கபாலத்தில் ஓட்டை போட்டு என் மூளையை பறிக்க முடியுமா? ஆக ரூபாய் நோட்டை விட என் மண்டை ஓட்டில் தஞ்சம் புகுந்திருக்கும் மூளையை கொள்ளையடித்து விடலாம் என்பது பகல் கனவு. இது பலம் வாய்ந்த மண்டை. இன்றைக்கு ரயிலில் ஓட்டை போட்டவர்கள் நாளை நோட்டு அடிக்கும் எந்திரத்தையே ஆட்டை போட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இப்போதெல்லாம் இந்த கரன்சிகள் ஓவராக ஊர் சுற்ற தொடங்கியது. ஒன்று ரயிலில் போகின்றன, இல்லை என்றால் போலியான நம்பர் பிளேட்டை மாட்டிய கண்டெய்னர்களில் போகின்றன. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா என்று சொன்னார்கள். கடவுள் என்றைக்காவது கண்டெய்னர்களில் போயிருப்பாரா? அல்லது ரயிலில் தான் போயிருப்பாரா? ஆனால் போகிற பாக்கெட்டுக்கு பத்திரமாக போய்விடும். காசு, பணம், துட்டு, மணி மட்டும் இல்லாவிட்டால் இடிதாங்கியை கூட பணமாகத்தான் இந்த உலகம் பார்க்கிறது. இந்த உலகம் பார்க்கிறதோ இல்லையோ, உலக்கை கூட வலக்கையில் எவ்வளவு இருக்கிறது, இடக்கையில் எவ்வளவு இருக்கிறது என்று உளவு பார்க்கிறது. பணம் பயணம் போவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ரயில் மார்க்கத்தில் போனாலும் சாலை மார்க்கத்தில் போனாலும் ஆபத்து என்றால் ஆகாயம் வழியாகவும் கடல் வழியாகவும் சிக்கல் இருக்காது என்று எப்படி சொல்ல முடியும்? அச்சடித்த நோட்டை கொள்ளையடித்தால் அச்சடித்த சோறு நிச்சயம் என்று தெரிந்தும் கொள்ளை அடிச்சே தீர்வேன் என்று நினைப்பவனை பேசாமல் என் கட்சியில் சேர்த்து விட்டால் உள்ளாட்சி தேர்தல் இடிதாங்கியின் உள்ளங்கையில்தான் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.